In this video, we are going to discuss about the important judgment delivered by the Honorable Madurai Bench of Madras High Court. And this is particularly with reference to the Registration Tamil Nadu Amendment Act of 2026, Act number 1 of 2026, and it declares Section 34 of the Registration Act as ultra vires. So this judgment is one of the most significant property law decisions delivered by the Madras High Court in the recent years. The court examined whether the state government can empower the sub-registrars to refuse registration based on non-submission of previous deeds, that means the parent deed, the mortgages, the sale agreements, leases, or any title disputes. சமீப காலமா சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நமது சென்னை உயர்நீதிமன்றம் பல முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகளில் இந்த தீர்ப்பானது மிகவும் போற்றத்தக்க ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு 110 பக்கங்களை உடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு நீதிமன்றம் பல முக்கிய காரணிகளை ஆய்வு செய்து இந்த தீர்ப்பை மிக துல்லியமாகவும் சரியாகவும் வழங்கியுள்ளது. அதை பற்றி நாம் இந்த காணொளியில் சற்று விரிவாக காணலாம். இந்த செக்ஷன் 34C அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த 34C எதை பற்றி பேசுது அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு சொத்தினுடைய அசல் பத்திரம் இல்லாவிட்டால் சார் பதிவாளர்கள் அந்த சொத்தை பதிய மறுக்கிறாங்க. அது சொத்து ஒரு அடமானத்தில் இருந்தாலோ அல்லது விற்பனை ஒப்பந்தம் அமலில் இருந்தாலோ அல்லது ஒரு குத்தகையில் இருந்தாலோ அதனுடைய தன்மையை ஆராய்ந்து சார் பதிவாளர்கள் சொத்தை பதிவு செய்ய மறுக்கிறாங்க. அதுதான் it is the this 34C was introduced by the government of Tamil Nadu through the Registration Act Amendment 2026, wherein the act imposed certain restrictions on registration where the mortgage is existed, sale agreement is existed, lease existed, or non-submission or presentation of the original title deeds at the time of registration. இந்த மாதிரி காரணங்களுக்காக பத்திரப்பதிவை தடை செய்வதற்கு பதிவு செய்வதற்கு செக்ஷன் 34C தடை விதித்திருந்தது. அதை தான் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கில் மிக விரிவாக ஆய்வு செய்து சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. எதற்காக இந்த தீர்ப்பை இந்த 34C தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததுன்னா, நம்ம பார்த்துருக்கோம் நிறைய போலி பத்திரப்பதிவு. ஒரே சொத்தை மாற்றி மாற்றி 10 பேருக்கு எழுதி கொடுத்துருக்கிறது. ஒரே மாதிரியான பத்திரங்கள் வழியாக உரிமை மாற்றம் செய்யாமலே உரிமை மாற்றம் செய்யப்பட்டதாக பதியப்பட்ட பல ஆவணங்கள். இந்த மாதிரி ஆவணங்கள் பல குழப்பத்தையும் பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்திலும் தொடர்வதற்கு ஏதுவாக இருந்தன. இதனால் வழக்குகள் சிவில் நீதிமன்றங்களில் பல சொத்து சம்பந்தப்பட்ட அதிகமான வழக்குகள் விசாரணைக்கு நிலுவையில் உள்ளன. அதாவது இதனுடைய உயரிய நோக்கம் என்னன்னா, போலியான பத்திரப்பதிவுகளை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இதனால் என்ன லாபம்னா, அப்பாவி மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். அவங்களுடைய சொத்து வாங்கணும் அப்படின்ற அந்த ஆசையை ஒரு
சரியான ஒரு பாதையில் இட்டு செல்லும் என்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதோடு இல்லாத மோசடியாக விற்பனை செய்யப்படும் சொத்துக்களை எண்ணிக்கையை குறைப்பதற்காகவும் வாங்குவோருடைய நலனை பாதுகாப்புவதற்காகவும் சொத்து பத்திரப்பதிவில் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு முறையை கொண்டு வருவதற்காகவும் தான் இந்த பிரிவு 34C கொண்டு வரப்பட்டது என்று அரசாங்கம் இந்த வழக்கில் தெரிவித்தது. மேலும் இந்த வழக்கில் அவர்களுடைய வாதத்தை பின்வரும் காணொளியில் நான் சொல்கின்றேன். இந்த போலி பத்திரப்பதிவை தடுப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. பல்வேறு காலகட்டங்களில் மிகச் சிறப்பான நடைமுறைகளை பின்பற்றி இந்த போலியான பத்திரப்பதிவை தடுக்க வேண்டும், பத்திரப்பதிவில் நடைபெறும் மோசடிகளை தடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் 2011 சர்க்குலர் நம்பர் 67 கொண்டு வந்தது. பின்பு மீண்டும் 25/4/2012 அன்று ஒரு சர்க்குலரை போட்டது. அதற்கு பின்பு 8/10/2020 ஒரு சுற்றறிக்கையை வழங்கியது. பின்பு பிரிவு 77 மற்றும் 77B என்ற 2 பிரிவுகளில் சட்ட பிரிவுகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்தது 21ஆம் ஆண்டு. அதன் பிறகு விதிகளில் 55A என்ற ஒரு விதியை கொண்டு வந்தது. அதையெல்லாம் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சட்டத்துக்கு உகந்ததல்ல என்று தள்ளுபடி செய்த காரணத்தினால் மீண்டும் 34C என்ற ஒரு பிரிவை சட்டம் 1ஆக 2026 சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதற்கான குடியரசுத் தலைவர் ஒப்புதலையும் பெற்று அது சட்டமான நிலையில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்ததன் விளைவாக இந்த வழக்கு வந்தது. அதாவது பதிவு அதிகாரிகளின் அதிகாரத்தை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு பல முயற்சிகளை செய்ததாக இந்த நீதிமன்றம் குறிப்பிட்டது. 2011ஆம் ஆண்டு முதல் 2026 வரை பல சுற்றறிக்கைகள், பல விதிகள், பல சட்ட திருத்தங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட போதிலும் அவை அனைத்தும் சட்டத்துக்கு புறணானவை என்று நீதிமன்றம் ஒதுக்கி தள்ளியது. இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கை தொடுத்த புகார்தாரர்கள் பெட்டிஷனர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 34C என்பது சொத்துரிமை நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் பிரிவு 300A வழங்கப்பட்டுள்ள சொத்துரிமையை அப்பட்டமாக மீறுகிறது என்று முதலில் ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். சார் பதிவாளர்கள் சொத்தினுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்கள் அதை முடிவு செய்ய முடியாது என்ற ஒரு வாதத்தையும் அங்கு வைத்திருக்கிறார்கள். கால வரம்பு தொடர்பான முடிவுகளை நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர சார் பதிவாளர் அதை தீர்மானிக்க முடியாது. மேலும் முக்கியமான ஒன்று, இந்த வழக்கில் தரப்பினரின் வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், ஏற்கனவே நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட பிரிவு 55A பின்னர் மீண்டும் மறைமுகமாக இந்த 34C என்ற வடிவில் கொண்டு வந்து உள்புகுத்தியது நீதிமன்றத்தை மற்றும் சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையே அசைத்து பார்க்கும் ஒரு பணி என்ற செயல் என்று இதில் வாதிட்டார்கள். ஆனால் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரோ, சொத்துரிமை என்பது ஒரு முழுமையான உரிமை அல்ல, அது நியாயமான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் மக்களுடைய பொது நலன் கருதி விதிக்கலாம்.
இதில் எந்த விதமான தவறும் இல்லை, இது சட்டத்தை மீறும் செயல் அல்ல என்று வாதிட்டார்கள். இருந்தாலும் சட்டம் பிரிவு 55A சட்ட ஆதாரம் இல்லாததால் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி, தற்போது இந்த 34C பொறுத்தவரை உரிய ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாக கொண்டு வரப்பட்டுள்ளதால் இதை நிச்சயமாக அமல்படுத்த வேண்டிய கடமை உள்ளது என்று வாதிட்டார்கள். ஆக the property rights are subjected to reasonable restrictions. The amendment are genuinely intended to protect the public from fraudulent transfer, fraudulent registration, etc. So the ultimate objective of the 55A, though it was genuine, was struck down by the court only because there was no statutory backing on such rule. Whereas the present 34C cures that defect by incorporating the provisions into the statute itself. So they argued that 34C is valid in the eye of law. இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு பிரதான கேள்வியை கேட்டது. இந்த 34C என்ற தமிழ்நாட்டினுடைய முயற்சி இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானதா என்ற ஒரு கேள்வியை கேட்டது. Whether section 34C violates the constitutional rights and constitutional principles is the issue framed by the court. இதற்காக மாண்புமிகு நீதிமன்றம் பல வழக்குகளை மேற்கோள் காட்டியது. The court has referred N. Ramayi vs. Sub-Registrar, Federal Bank vs. Sub-Registrar, K. Gobi vs. Sub-Registrar. This case is a very important case. It was decided by the Supreme Court. State of Rajasthan vs. Basant Lahata, M. Kadirvel vs. Inspector General of Registration, Samiullah vs. State of Bihar. மேற்கண்ட வழக்குகளின் தீர்ப்புகளையும் வாதங்களையும் பிரதிவாதங்களையும் நீதிமன்றம் இந்த வழக்கில் ஆய்வு செய்து ஒவ்வொரு காரணிகளையும் ஆய்வு செய்து இந்த வழக்கின் தீர்ப்பு என்னவென்றால், பதிவு சட்டத்தினுடைய நோக்கம் பொது பதிவேடுகளை பராமரிப்பது மட்டும்தான். அதாவது உரிமை, சொந்தம், ஒப்பந்தத்தின் செல்லுபடியாகும் தன்மை போன்ற விஷயங்களை தீர்மானிப்பது நீதிமன்றத்தின் பணி. So the sub-registrar cannot go into the title, ownership, validity of transactions, limitations issues, and all these are the fundamental functions of the civil court. So the sub-registrars are performing the role of a ministerial cadre. அவங்க ஒரு சாதாரண சார்பதிவாளராக பணியாற்றுபவர்கள் சட்டத்தினுடைய நீதிபதிகளாக தங்களை நீதிபதி நிலையில் நின்று சொத்தினுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்ப்பளிப்பதற்கு தகுதியற்றவராகின்றார்கள். காரணம், சட்டம் அவர்களுக்கு அந்த பணியை செய்வதற்கான அதிகாரத்தை வழங்கவில்லை. ஸோ ஒரு சார்பதிவாளர் அவருடைய பணி மிக குறுகலான ஒரு பணி மட்டுமே. ஸோ he cannot decide the title, he cannot decide the ownership, he cannot validate the transactions, he cannot impose any restrictions on the limitations, and all these points discussed are the duties of the civil court, and the sub-registrar cannot intrude into the functions of the court. So this is what the court has decided. As I said earlier, the court strongly held that sub-registrar cannot
converted into civil courts. They cannot decide the title, they cannot decide the fraud disputes, they cannot decide the limitations, they cannot determine the validity of the agreements as I discussed, as we discussed in the earlier slide. So சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸை போய் ஒரு சிவில் நீதிமன்றமாக எந்த காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது என்பதை நீதிமன்றம் தெளிவாக கூறிடுச்சு. ஸோ அப்போ அவர் என்னதான் செய்யணும்? ஸோ இந்த நீதிமன்றம் இந்த 34C என்ற சட்டப்பிரிவு அரசியல் அமைப்புக்கு முரணானது என நீதிமன்றம் அறிவித்து செல்லாது என்று தீர்ப்பளித்தது. The court declared Section 34 as unconstitutional based on the reason it creates an adjudicatory role for registering authorities and it violates the constitutional principles including the separation of powers under the Constitution of India. After this judgment, the sale agreement is not barred to registration, mortgage is not a bar to registration, lease is also not barred to registration, and registering authority cannot decide the title disputes and he cannot insist the intending persons to produce the original document for registration. He cannot insist patta, he cannot insist chitta, adangal, and so many documents are required by sub-registrar during the time of registration. It is all not necessary at all. So விற்பனை ஒரு இந்த தீர்ப்புக்கு பிறகு ஏற்கனவே இருந்த அமலில் இருந்தபடியே விற்பனை ஒப்பந்தம் இருந்தாலும் சப்ரிஜிஸ்ட்ரார் அதை பார்த்து உள்ள அது அதனுடைய சரத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அடமானம் இருக்கு, அடமானம் இருந்தாலும் அது இப்போ அடமானம் வச்சவருக்கும் இப்போ விற்றவருக்கும் அடமானம் தொடரும் போது அதுக்குரிய தீர்வு சட்டத்தில் இருக்கு. ஆகவே நீங்கள் சப்ரிஜிஸ்ட்ரார் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்ததுன்னா எழுதி கொடுக்குறவரு இருக்காரா, எழுதி வாங்குறவரு இருக்காரா, சாட்சிகள் இருக்காங்களா, பத்திரத்தில் முறையாக கையொப்பம் இடப்பட்டுள்ளதா, எழுதி கொடுக்குறவங்களுடைய ஆதார் கார்டு இருக்கா, எழுதி வாங்குறவங்களுடைய ஆதார் கார்டு இருக்கா, எழுதி கொடுக்குறவங்களுடைய பேன் கார்டு இருக்கா, எழுதி வாங்குறவங்களுடைய பேன் கார்டு இருக்கா, மேலும் முறைப்படி அதில் கையொப்பம் இட்டிருக்கிறாரா, உள்ளே இருக்கிற வாசகங்களை பற்றி உங்களுக்கு வேலை இல்லை, உரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருக்கிறாரா, ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டாக கட்டியிருக்காங்களா, இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர சட்டத்தில் டிஃபெக்டிவ் டைட்டில் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற மேட்டரில் பத்திரத்தில் சொத்துரிமை மாற்றுச் சட்டம், சொத்து மாற்றுச் சட்டம் என்கிற டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு மீறி சில வாசகங்கள் இடம்பெற்றிருந்து அதனால இதனுடைய டைட்டிலில் சில கொஸ்டின்ஸ் வருமானாலும் அல்லது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷனபிள் கொஸ்டின் வருமானாலும் நீங்கள் அது சம்பந்தமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பின்வரும் காலங்களில் எழுதி கொடுத்தவருக்கும் எழுதி பெற்றவருக்கும் இந்த சொத்தினுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எழுமானால் அது சிவில் நீதிமன்றத்தினுடைய வேலை, அதை தீர்த்து கொடுக்க வேண்டிய வேலை சிவில் நீதிமன்றத்தினுடைய வேலையை தவிர முன்னாடியே நீங்க போய் அந்த ஆவணங்கள்ல என்ன இருக்கு, என்ன சட்டத்தன்மை செல்லுமா செல்லாதா, அதுல பிரச்சனை இருக்கான்றதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ண வேண்டிய அதிகாரம் சார் பதிவாளருக்கு இல்லைன்றது தான் இந்த தீர்ப்பு சொல்லுது. ஸோ உரிமை தகராறுகளை பதிவு அலுவலர் தீர்க்க முடியாது. அவருக்கு அந்த அதிகாரம் பதிவு சட்டத்தின் கீழும் சொத்து மாற்று சட்டம் 1882 கீழும் இதர நடைமுறையில் உள்ள சட்டங்களும் கீழும் அவருக்கு வழங்கப்படவில்லை என்பதையே இந்த தீர்ப்பு சொல்லுது. அதனால என்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, பட்டா இல்லை, பட்டா சம்பந்தப்பட்டதுல வேற ஒருத்தருக்கு பட்டா அதில் இருக்கு, சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்கு, நான் எழுதி கொடுக்குறேன்,
எழுதி வாங்குறவர் ஒத்துக்கிறாரு, எழுதி கொடுக்குற நானும் ஒத்துக்கிறேன், மறுபயன் கொடுத்தாச்சு, பணமும் கொடுத்துட்டேன், பணம் கொடுத்த விவரத்தை பத்திரத்தில் எழுதிட்டேன், அவரும் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. பத்திரத்தில் ஈசியும் பார்த்துட்டோம், ஈசிலையும் எல்லாம் சரியா இருக்கு. இல்லை நீ ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துன்னு வா, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நான் பார்க்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சொத்து விவரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சொத்துக்கு அந்த மதிப்புக்கான பத்திரங்களை அவர் வாங்கியிருக்கிறாரா, உரிய பதிவு கட்டணத்தை, ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை அரசு நிர்ணயித்துள்ள அமௌண்ட்டை கட்டியிருக்காருன்னா பதிவாளர் சார் பதிவாளர் அந்த பத்திரத்தை பதிவு பண்ணி அதை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் வழங்க வேண்டியது மட்டுமே அவருடைய பொறுப்பை தவிர, அவர் தன்னுடைய அதிகார எல்லை வரம்பை மீறி அதை எடுத்துன்னு வாங்க, இதை எடுத்துன்னு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதை எடுத்துட்டு வர வேண்டிய கடப்பாடும் அவருக்கு தரப்பினருக்கு இல்லைன்றது தான் இந்த தீர்ப்பு சொல்லுது. ஆக நான் முன் ஸ்லைடில் சொன்னதே தான் இதுலேயும் வருது. ஒரு சப்ரெஜிஸ்ட்ராரோட பணி என்பது வெரிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ், ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். இந்த ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது என்னன்னா ஆஸ் பர் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லும்போது அவங்க தரப்பினர்கள் வரணும், தரப்பினர்கள் முறையாக கையெழுத்துடணும், சாட்சிகள் இருக்கணும். இது மட்டும்தானே தவிர வேற எதுவுமே சட்ட முறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா என்பதை மட்டுமே பார்க்கணுமே தவிர அவர் அட்ஜுடிகேஷனுடைய பணியை அவர் செய்யக்கூடாது. இதுதான் இந்த வழக்கில் முக்கியமாக இன்னொன்னையும் இந்த வழக்கில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் அரசு போலி ஆவணங்களை தடுப்பதற்கு முறையான வழிகளை மேம்படுத்தலாம்னு சொல்றாங்க. மின்னணு சரிபார்ப்பை வலுப்படுத்தலாம், ஏன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு அந்த டிஜிட்டலைஸ் ரெக்கார்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. குற்றவியல் நடவடிக்கைகளை ரொம்ப அதிகப்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஆனால் குற்றவியல் நடவடிக்கைகளை அதிகப்படுத்தலாம்னு சொல்ற அதே வேளையில் நீதிமன்றம் சொத்து சம்பந்தப்பட்ட உரிமை தகராறுகளை நீதிமன்றத்தாலேயே தீர்க்கப்பட வேண்டும்ன்ற முக்கியமான அம்சத்தையும் இந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ the judgment has recommended for strengthening the fraud detection mechanics, and also it has suggested for improving the digital verification in future, and it encourages to strengthen the criminal prosecutions in respect of the fraudulent transfers or fraudulent executions, but the strict compliance is all disputes relating to the property dispute must be decided by only the civil courts, and sub-registrar cannot decide the civil matters, and sub-registrar is not a civil court and he is only a ministerial staff of the government. So this is what the judgment clearly recommendation is the judgment reaffirms a fundamental principle that registration authorities, the sub-registrars, duty is to register the documents and not to act as a civil court to decide the rights of the parties. So இந்த தீர்ப்பினுடைய இறுதி சாராம்சம் என்னன்னா, பதிவு அலுவலர்கள் ஆவணங்களை பதிவு செய்யும் பணியை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர பதிவுக்கு வரும் நபர்களிடம் அவர்களுடைய உரிமையை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆய்வு செய்து உரிமைகளை தீர்மானிக்க அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி
அவை அனைத்தும் நீதிமன்றங்களுடைய பணி. அந்த பணிகளில் சார்பதிவாளர்கள் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடாது என்று அறிவுறுத்தி நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஆக இந்த 34C என்பது மிக முக்கியமான வழக்காக சொத்து உரிமை மாற்று மற்றும் பதிவு சட்டங்களின் கீழ் முக்கியத்தை பெறுகின்றது. நன்றி.